வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ், இது ராஜ்வஸ்ரீ. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டல்ல ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச நண்பர்களோட பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு பிஃபோர் அதே போல டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியா நம்ம போட்டு தான் இருக்கோம். அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யும்போது கிராஃப்ட் எந்த கிரேட்ல இருக்கும்போது எந்த கிராஃப்ட் வைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா தொடர்ந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்ச நண்பரோட வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து ரிசல்ட் வீடியோவும் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஒரு நண்பரோட ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5000 கிராஃப்ட் வந்து டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த நண்பருக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அஃபோர்டபுள் ரேட்ல டிரான்ஸ்பிளேஷன் செய்யறதுக்கும், காஸ்ட்லியா பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றதுமே தெரியல. ஸோ அதுக்கான விஷயங்கள வந்து முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4500 5000 கிராஃப்ட் வரையும் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க. டென்சிட்டி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஹை டென்சிட்டில இருக்கும். பேக் சைட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, என்ன ரொம்ப கேப்பா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்ற மாரி கேள்வி உங்களுக்கு வரும். ஸோ நெறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்து வரும்போது, ஆ எனக்கு வந்து டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கு. மேல ஃபுல்லா அதுக்கு வந்து டிரான்ஸ்பிளேஷன் செய்யலாமா வேணாமான்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, பொதுவாவே கேட்பாங்க. அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, இவங்க லா ஹெச்என்எஸ பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏர் டிரான்ஸ்மிஷன் அந்த பழைய கிராஃப்ட்க்கு டேமேஜ் ஆகுற மாரி டென்சிட்டி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அந்த ரொம்ப கேப் இருக்கு. பழைய கிராஃப்ட்க்கு டேமேஜ் ஆகுறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே, அவங்க வந்து உங்களுக்கு ஏர் டிரான்ஸ்மிஷன் அத வந்து டென்சிட்டி ஃபில் பண்ணுவாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, கண்கூடா நானும் பார்த்துருக்கேன். நெறைய நண்பர்கள் என் கூடவும் நெறைய பேர் கூட்டு போயிருக்கேன். நான் போகும்போதும் இன்னும் ஒரு சில நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கண்கூடாவும் பார்த்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, டென்சிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இந்த இடத்துல பண்ணிக்கிறது ஃப்ரண்ட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஃபுல் டென்சிட்டி குடுத்துட்டு, பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃபில்லிங் குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கேப் இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக, ஃபுல் ஹெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் அண்ட் காஸ்ட்லி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம நண்பர்கள் வந்து கொண்டு வந்துட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஆயிடுறாங்க. பொதுவான நம்ம கருத்தா ஒரு விஷயத்த வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப கம்மியான ரேட் இருந்தா நல்லா பண்ண மாட்டாங்க. காஸ்ட்லியா இருந்தா நல்லா பண்ணுவாங்க. அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த விஷயங்கள தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஸோ நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியா பண்ற இடத்துல கிராஃப்ட்க்கு ரூ. 60 ரூ. 70 அதாவது எஃப்யூ மெத்தட்ல ரூ. 70 ரூ. 100 வரையும் பண்ண நண்பர்கள கூட பார்த்துருக்கேன். பிராண்ட மட்டுமே வச்சு இந்த மாரி காஸ்ட்லியா பண்ணவங்கள பார்த்துருக்கேன். பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஒரு வேள பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட்லியா இருக்கவங்க நல்லா பண்ணலாம். ஸோ நம்ம நேர்ல பார்க்கல. நேர்ல விசாரிச்சு பார்க்கறது நல்லது. ஆ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து கண்கூடா பார்த்துருக்கேன். நான் 1,50,000 செலவு பண்ணேன் பிரதர் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. 1000 கிராஃப்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 3000, 4000 கிராஃப்ட் விக்க வேண்டிய இடத்துல அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நண்பர்கள் ஏமாந்தவங்களும் இருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றபோது பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கும் ஒரு சில கிளினிக்ஸ்லாம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு விதிவிலக்காக பார்த்தீங்கன்னா, லா சின்னஸ் இருக்கு. ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ரேட்ல பண்ணலான்றத தமிழகத்துல கொண்டு வந்ததே இவங்க தான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நார்த் சைட்ல முதல்ல கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அப்ப மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா ரூ. 10 பெர் கிராம்ன்றது. அதுக்கப்புறமா அத உடைச்சு எறிஞ்சிட்டு இங்கேயும் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தவங்க இவங்க தான். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய ஏர் டிரான்ஸ்மிஷன் வந்து எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்தெந்த வகையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஹிட்டன் சார்ஜஸ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உடைச்சு எறிஞ்சிட்டு இருக்கிறவங்க இவங்க தான். ஸோ நீங்க வந்து ஏர் டிரான்ஸ்மிஷன் செய்றவங்களுக்கு உங்க கிராஃப்ட்டுக்கான அமௌண்ட் மட்டும் தான் ரூ. 10 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆ கிராஃப்ட்க்கு வந்து கம்மி காஸ்ட் வந்து கம்மியா குடுக்குறேன்ற ஆஃபர் குடுக்குறது, இந்த மாரிலாம் எதுவுமே இவங்ககிட்ட வந்து இருக்காது. கிராஃப்ட்க்கு எனக்கு இந்த அமௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எது பெர்ஃபெக்ட்டா இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க நேர்ல போயிட்டு விசிட் பண்ணா மட்டும் தாங்க அத கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் சொல்றதாலயோ, இல்ல மத்தவங்க சொல்றதாலயோ பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து சொல்லிட முடியாது. நீங்க நெறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியா பண்ற இடத்துல செலிபிரிட்டி வச்சு பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் பண்றதும் இருக்கு. ஸோ அத மட்டுமே நம்பி போனோம்னா, உங்க காசு தான் வேஸ்ட் ஆகும். என்ன நம்பியும் சொல்றேன் நானு. ஸோ நேர்ல போயிட்டு அத வந்து அனலைஸ் பண்ணணும் முதல்ல.
நேர்ல போனா அந்த இடத்துல பார்த்தா 100கணக்கான பேர் 10 பேரோ, 20 பேரோ அங்க வந்திருப்பாங்கல்ல. ஸோ அங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சிருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி செஞ்சிருக்காங்கன்றத ஈஸியா நீங்க பார்க்கலாம்ல. ஸோ அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்றாங்கன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, அதுக்கும் அதேபோல பார்த்தீங்கன்னா, காஸ்ட்டும் முன்ன பின்ன அதிகமாவும் இருக்கு, கம்மியாவும் இருக்கு. ஸோ அந்த மாரிலாம் பண்றாங்க இல்லையா? அவங்ககிட்டயும் போயிட்டு விசாரிச்சு பார்த்துட்டு, அந்த கிளினிக்க நேரடியா போயிட்டு நீங்க விசிட் பண்ணுங்க. அவங்ககிட்ட பேசுங்க. நீங்க அந்த இடத்துல போகாம நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால முடிவு உங்கள் கையில். ஆ ஸோ நீங்க காஸ்ட்லி அதேபோல ஆ அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்றத இந்த மாரி தான் கால்குலேஷன் நேரடியா போயிட்டு தான் பண்ண முடியும். ஸோ நாம பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நெறைய விஷயத்த லைவாவே ரிசல்ட்ட காட்டிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுலயும் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்க நல்லா இருக்கிறத மட்டும் தான் போடுவீங்க அப்படின்ற மாரி இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வாங்க நேர்ல ஒரு டைம் பாருங்க. ஏன்னா நீங்க 20,000, 30,000, 50,000ன்றதெல்லாம் செலவு பண்றீங்க. அதுல ஒரு ரூ. 1000 குடுத்து நீங்க டிராவல் பண்ணி நீங்க கன்சல்டேஷன் பண்ணிட்டு பண்றதுல எந்த ஒரு தவறும் இல்ல. நேரடியா விசிட் பண்ணுங்க. லாங் ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, ஏருக்கு மட்டும் இல்ல ஸ்கின்னுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, கன்சல்டேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அங்க சுத்தமா இல்லவே இல்ல. ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் பண்றாங்க. வாங்க காலையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9:00ல ஆரம்பிச்சு ஈவினிங் 6:00 வரையும் பார்த்தீங்கன்னா, கிளினிக் ஓப்பனா இருக்கு. டாக்டர கன்சல்டேஷன் பண்ணுங்க. அங்க வந்திருக்கிற எவ்வளோ நண்பர்கள் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சவங்க வந்திருப்பாங்க. அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத நீங்களே கண்கூடா பாருங்க. அவங்ககிட்ட நீங்க கேளுங்க எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்றாங்கன்றத. கண்டிப்பா அவங்களும் அவங்களுடைய சஜஷன் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய முடிவ எடுத்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல பதிவு செய்றேன். வேற ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. பதிலளிக்க காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும், நேர்மையாகவும் உங்களோட நான். நன்றி.